இதே அக்டோபர் 27 போன என்ன பண்றாரு ஞாபகம் இருக்கா? விக்கிரவாண்டி வீசாலையில கட்சியினுடைய மாபெரும் மாநாடு. மாநாட்டுல தலை நிமிர்ந்து நின்ற விஜய் அதே அக்டோபர் 27 அடுத்த ஆண்டு அந்த மக்களுடைய கால்கள்ல விழக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவரா மாறிட்டீங்க. தடைன்னு படத்தை உடைச்சிட்டு போகிறதுக்கான திராணியும் தெம்பும் தைரியமும் உங்களுக்கு ரத்தத்துல ஊறி இருந்திருக்கணும் நேரம். பாதிக்கப்பட்டவங்க அழைச்சிட்டு வந்து பேசணுங்கிற அவருடைய எண்ணம், அவர் அவங்கள்ட்ட தன்னுடைய எண்ணங்களை வலிகளை துயரங்களை பகிர்ந்துகிட்டாரு அப்படின்னா தப்பாவோ கொச்சையாவோ பேசல. ஆனால் அவருடைய வீட்டுல போய் அவங்க கூட நின்று நீங்க பேசியிருக்கணும். அதுல ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, 7 லட்சம் ரூபாய் எனக்கு எதுக்குங்க, எனக்கு தேவையே கிடையாது, திருப்பி அனுப்பிட்டாங்க. அவங்க நான் வரேன்னு சொல்லி என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் ஈக்குவலைஸ் பண்ணிருக்காங்க. நான் பாதிக்கப்பட்டவன் நேர்ல என்னைய பார்க்கணுமா, நான் உங்களை பார்க்கணுமா அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க, போல்டா கேட்டிருக்காங்க. பாலிடிக்ஸ் வந்துட்டியா, டைரக்டா நெத்தி டு நெத்தி பாயிண்ட் டு பாயிண்ட் பேசணும், உட்காரணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும், போய்கிட்டே இருக்கணும். என்னைக்குமே உலகத்துல பாதிக்கப்பட்டவனுக்காக பாதிக்கப்பட்டவன் தான் பேசி நீதி வாங்கிறதுனால வரலாறு கிடையாது. பாதிக்கப்பட்டவனுக்காக வேற ஒருத்தரும் பேசுவான். ஆஃப்டர் தட் இன்சிடென்ட் அவருடைய ஆக்டிவிட்டி நம்ம சரியில்லை நம்ம சொல்லியிருந்தோம். அஃப்கோர்ஸ் அவர் ஏன் மீட் பண்ணாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் நீங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும்னா நீங்க அந்த விஷயத்தை முடிச்சாகும். எதை பத்தியும் கருத்து இல்லை, நான் எதை பத்தியுமே பேச மாட்டேன், நானா தான் சொல்லுவேன், ஊடகம் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு பேசுறதுங்கிறது அது வியூகமோ அது ஒரு வல்லாண்மையோ கிடையாது. அது பேர் அறியாம புரியாம. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் சார். வணக்கம் சார். வணக்கமா, நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், நீங்க? நாங்க நல்லா இருக்கோம் சார். சார், இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நாங்க உங்களுக்கு ஒரு காணொலி அப்ப நீங்க விஜய் பத்தி தான் உங்கள்ட்ட கேட்டிருந்தோம். அப்பவே நீங்க இது விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்க. அது என்னன்னா, நீங்க வேணா பாருங்க, கரூர் மக்களை விஜய் நேரடியா போய் மீட் பண்ண மாட்டாரு, தன்னோட இடத்துக்கு தான் வர வச்சு மீட் பண்ணுவாரு. நீங்க அவ்வளவு தெளிவா பேசியிருந்தீங்க. இதை எப்படி உங்களால அந்த டைம் யூகிக்க முடிஞ்சது? இல்ல, யூகம் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவருடைய செயல்பாடுகள் அடிப்படையில் தான் நம்ம கருத்துக்களை தெரிவிக்கிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அவங்களுடைய காணொலி அரசியல் பேரவையினுடைய காணொலியை நிறைய பேர் பகிர்ந்துருந்து நீங்க அப்பவே சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒன்றும் ஜோசியமோ அல்லது மற்றவங்க நம்ம ஒன்றும் பார்த்துலாம் அந்த மாதிரிலாம் பேசுறது கிடையாது. ஒரு கட்சியின் தலைவருடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் என்ன, அவர் எப்படி மக்களை போய் அணுகிறாரு அல்லது மக்களை அணுக வைக்கிறாரா, அவருடைய அரசியல் புரிதல் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே நம்மளால ஓரளவு சொல்லிட முடியும். அப்ப இந்த விவகாரத்துல அவர் தொடர்ச்சியாக பேர் அமைதி காத்தது, நாங்க ஒரு பேர் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு தான் முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா இவரால் அங்க போய் மக்களை பார்க்க முடியாது, பார்க்க போறது கிடையாது. திரும்பவும் நிறைய பேர் நினைப்பாங்க, அவரால் முடியுமா, நீங்க கூட்டிட்டு போக முடியுமா, நிறைய தோழர்கள்லாம் கேட்கறாங்க. விவகாரம் என்னன்னா, நீங்க ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவரா மாறிட்டீங்க. தடைன்னு படத்தை உடைச்சிட்டு போகிறதுக்கான திராணியும் தெம்பும் தைரியமும் உங்களுக்கு ரத்தத்துல ஊறி இருந்திருக்கணும் நேரம். இருந்தாலும் நீங்க போய் ஸ்பாட்டுக்கு போய் நிப்பீங்க. விஜய் அப்படிங்கிற ஒற்றை மனிதரை தவிர வேறு யாருமே அழைச்சிட்டு பார்க்கல. இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு வரலாற்று பிழையை திரு விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். இதற்கு ஒரு 1000 காரணங்கள் எடுக்கட்டும். நான் அவர் வெளிப்படுத்திய உணர்வுகளை கொச்சப்படுத்தல, அவர் அழைச்சிட்டு என்ன பேசினாரு அப்படிங்கிறத அரசியல் பண்ண விரும்பல. பாதிக்கப்பட்டவங்க அழைச்சிட்டு பேசணுங்கிற அவருடைய எண்ணம், அவர் அவங்கள்ட்ட தன்னுடைய எண்ணங்களை வலிகளை துயரங்களை பகிர்ந்துகிட்டாரு அப்படின்னா தப்பாவோ கொச்சையாவோ பேசல. ஆனால் இதை அவருடைய வீட்டுல போய் அவங்க கூட நின்று நீங்க பேசியிருக்கணும். அதை இவர் ஏன் பண்ணாம விட்டாரு, அதை ஏன் அவர் தவிர்த்துட்டாரு அப்படிங்கிறதா என்னுடைய விமர்சனம். அதை வைக்கும் போது நான் சொன்னேன், இவர் இதே மாதிரி நீடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இதே மாதிரி இன்ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா கட்டாயமா கூட்டு வந்தான் பாப்பாருன்னா அதே மாதிரி பார்த்துட்டாரு. அதுல ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, 7 லட்சம் ரூபாய் எனக்கு எதுக்குங்க, எனக்கு தேவையே கிடையாது, திருப்பி அனுப்பிட்டாங்க. அவங்க நான் வரேன்னு சொல்லி என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் ஈக்குவலைஸ் பண்ணிருக்காங்க. நான் பாதிக்கப்பட்டவன் நேர்ல என்னைய பார்க்கணுமா, நான் உங்களை பார்க்கணுமா அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க, போல்டா கேட்டிருக்காங்க. அந்த விஷயம் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இல்ல, அதுதான் உண்மையான உணர்வும் கூட. இப்போ என்னன்னா, பாதிக்கப்பட்ட தரப்புல இருக்கிற யாராவது எதிர்த்தாங்கன்னு கேட்கறாங்க இல்லையா? எதிர்க்கவே முடியாது. முதல்ல நான் ஒரு பாதிக்கப்பட்டவன், நான் வழியில வேதனையில கஷ்டத்துல நொடிஞ்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க ஒரு பனைமரம் ஆலமரம் மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட பணபலம் இருக்குது, உங்களை காப்பதற்குன்னு அதிமுக பாஜக கட்சிகள் துடிச்சுக்கிட்டு உங்களை அரணா நின்று காக்குறாங்க. எதிர்கட்சிக்காக அவங்க அரசியலா பண்ணாலுமே கூட விஜய் அவர்கள் பேச வேண்டிய வார்த்தைகளை எல்லாம் எதிர்கட்சிகள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு காப்பதற்கு கூட நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட பலம் பொருந்திய ஒரு நபரை ஒரு பாதிக்கப்பட்டவன் ஒரு எளிய பின்னலுக்கும் எப்படி போய் எதிர்த்து பேச முடியும்? அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? அது ஒரு பொது இடத்துல அவர் பார்த்தாலுமே கூட ரஜினிகாந்தை பார்த்து கேட்டா மத்தியில ஒரு தம்பி யார் சார் நீங்க அப்படின்னு அப்படி கேட்க கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம்.
இங்க அதுக்கான வாய்ப்புமே கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அழைச்சிட்டு வந்து பாக்குறீங்க. அழைச்சிட்டு வரும்போது கண்டிப்பா எதிர்க்கவே முடியாது சார் உங்களை. அவங்க மன வலிகளை, இன்னொன்னா வழியில இருக்கான், செத்துட்டான், உயிரை இழந்திருக்கிறான். அப்படி செத்து போன, உயிரை இழந்து போன ஒருத்தன்ட்ட மனசளவுல சொல்றேன், அவன்கிட்ட வந்து அவனை எதிர்க்கல பார்த்தா கேட்காதீங்க. என்னைக்குமே உலகத்துல பாதிக்கப்பட்டவனுக்காக பாதிக்கப்பட்டவன் தான் பேசி நீதி வாங்கிறதுனால வரலாறு கிடையாது. பாதிக்கப்பட்டவனுக்காக வேற ஒருத்தனும் பேசுவான். அது மாதிரி நம்ம பேசுறோம். அவங்க இடத்துல இருந்து பாருங்க, அவங்களுக்கிட்ட போய் பேசுங்க, அவங்கள்ட்ட உங்களோட வழிகளை போய் பகிர்ந்துக்கங்க, அவங்க கூட போய் நில்லுங்க. கட்சி கட்டமைப்பு அவங்கள்ட்ட தானே சொன்னேன் நானு. ஒரு கட்சி கட்டமைப்பு இருந்துச்சுன்னா 1 மாத காலம் நம்முடைய கட்சியினுடைய கொடிகள் தமிழ்நாடு முழுக்க அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும். தமிழ்நாடு முழுக்க இரங்கற் கூட்டம் போடப்படும். தமிழ்நாடு முழுக்க அவர்களுடைய பேர்ல ஒரு இடத்தை உருவாக்கு, ஒரு நற்பணி மன்றத்தை உருவாக்கு, சங்கத்தை உருவாக்கு. ஏன் முடியாதா? உலகத்துல எவ்வளவு முன்னுதாரணங்கள் இருக்கு. என்னன்னா இவங்க கட்சி நடத்த தெரியல, தெரியாதவனுடைய வெளிப்பாடு விளைவுதான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற சமூகம். அதான் நம்ம நிறைய குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் உங்கள்கிட்ட. இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றீங்க, அங்க அந்த கரூர் சம்பவத்துல நடைபெற்ற அந்த துயர சம்பவத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து விஜய் போய் மீட் பண்ண பிறகு ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன கொடுத்தாரு, என் குடும்பத்துல வந்து 3 பேரை நான் இழந்திருக்கேன், அதை சார்ந்து வந்துட்டு விஜய் எங்களை மீட் பண்ணாரு, தனியா ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு மீட் பண்ணாரு. அவர் எங்களை பார்த்தோன்னே முதல்ல அழதான் செஞ்சாரு. அவர் வந்துட்டு எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்த மாதிரி தெரியல, நாங்க தான் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருந்தது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசினாரு. இது ஒரு தரப்பா இருக்கு. இன்னும் மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்துட்டு உங்க குடும்பத்துல இருக்க திருமணமா இருந்தாலும் சரி, கல்வி, உங்க குழந்தைங்களுக்கு கல்வியா இருந்தாலும் சரி, உங்க தொழிலா இருந்தாலும் இதுக்கு எல்லாமே நான் தான் பொறுப்பு, இந்த மாதிரி நல்லா தானே சார் பேசியிருக்காரு. இல்ல அதான் சொல்றேனே, இந்த பார்ட் வேற, நீங்க சொல்ற பார்ட் வேற, நம்ம முன்னாடி டிஸ்கஷன் பண்ண பார்ட் வேற. அதுல எனக்கு விஜய் மேல விமர்சனங்கள் உண்டு. அதுல நான் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்க போறது கிடையாது. இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அழைச்சிட்டு வந்துட்டாரு, மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இயல்பாக 30 நாள் ஆயிடுச்சுமா. நவம்பர் செப்டம்பர் 27 நடந்த சம்பவம் அக்டோபர் 27 தான் சந்திக்கிறாரு. இதே அக்டோபர் 27 போன என்ன பண்றாரு ஞாபகம் இருக்கா? விக்கிரவாண்டி வீசாலையில கட்சியினுடைய மாபெரும் மாநாடு. மாநாட்டில தலை நிமிர்ந்து நின்ற விஜய் அதே அக்டோபர் 27 அடுத்த ஆண்டு அந்த மக்களுடைய கால்கள்ல விழக்கூடிய அளவுக்கு, குறைவா தவறா சொல்லல, அரசியல் பாருங்க எப்படி ஒரு ஆளை ஒரு சில மாத்திருக்குன்னு. அப்ப என்னன்னா, நீங்க போட்ட முதல் கூட்டத்துல இருந்து கடைசியா போட்ட கரூர் கூட்டம் வரைக்கும் நீங்க கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? அதற்காக மட்டுமேமா இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து 50 பேர் செத்து போயிருக்காமா. இந்த கட்சி ஆரம்பிச்ச பிறகு 50 பேர் செத்து போயிருக்கான். அவனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நினைச்சு பாருங்க. அந்த 9 பிஞ்சு குழந்தைகளுக்கும் இந்த நிகழ்வுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஓகே, அது வந்து மிக கொடூரமான நிகழ்வு, அதை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆஃப்டர் தட் இன்சிடென்ட் அவருடைய ஆக்டிவிட்டி நம்ம சரியில்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நேற்றுக்கு அவர் மீட் பண்ணியிருக்கிறார். அஃப்கோர்ஸ் அவர் ஏன் மீட் பண்ணாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் நீங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை பண்ணணும்னா நீங்க அந்த விஷயத்த முடிச்சாகணும். முடிச்சாகணும்னா என்ன? தார்மீக ரீதியா முடிச்சாகணும். ஊடகம் சந்திக்க மாட்டீங்க, பிரஸுக்கு செய்தியை கொடுக்க மாட்டீங்க. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியே கிடைத்த தகவல்னு செய்தி போடுறாரு. யாரு? நீங்க தகவல்னு செய்தி போடலாம். நீங்க ஒரு ஊடகவியலாளர், அரசியல் பேரவையில ஒரு செய்தியை போடலாம், தகவல்னு சொல்லி நீங்க செய்தியை பேசலாம், தப்பு இல்லை. நான் போடலாம், 4th Estate தமிழ்ல நான் ஒரு செய்தியை போடலாம், தகவல்னு போடலாம். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி கிடைத்த தகவல்னு செய்தியை போடுறாருன்னா கட்சி எந்த அளவு நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். சோ அப்ப அவங்க யாரும் வெளிப்படைத்தன்மையோட இல்ல, ஒரு ரகசியமா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறு குழு மாதிரி இருக்கிறாங்க சில பேர் மேல. அவருடைய ஃபேன்ஸோ ரசிகர்களோ அவருடைய தொண்டர்களும் தான் நிறைய பேர் கீழ்மட்ட அளவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது விஷயம் தெரியாது. அப்ப நீங்க மூடி வைக்கும்போது வேற வழி இல்லை, அங்க போனவங்க கொடுத்த பேட்டியை வச்சுதான் நடந்தது என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அப்கோர்ஸ் போயிட்டு வந்தவங்க பொய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அதற்கான தேவையும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவனே பாதிக்கப்பட்டவனா இருக்கான். அதுல ஒரு அம்மா சொல்றாங்க, அவர் நாங்க போகும்போது ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு, எங்க காலில் விழுந்துட்டாரு, விழுந்த பிறகு கதறி அழுதாரு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்றாங்க. அது வந்து உண்மையிலேயே விஜய் அப்படி பண்ணிருக்க வாய்ப்புகள் நிறையவே உண்டு, கண்டிப்பா பண்ணிருப்பாரு. சக மனிதன் தானம்மா, அவர் மேல எனக்கு 1000 விமர்சனம் உண்டு. பட் பாதிக்கப்பட்டவரை நேர்ல பார்க்கும்போது, ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நான் டிவி பார்க்கும்போது அழுதேன். எனக்கு அந்த உணர்வு, எனக்கு அந்த வலி இருந்துச்சு. இப்படி நடந்து போச்சு நம்மளுடைய ஊர்ல, நம்ம நாட்டுல நடந்துருச்சு. அதுவும் பல காரணங்கள் நான் யோசிச்சேன். எப்படி ஒரு நடிகரை பார்க்கணுன்றதுக்காக அப்படி போயிட்டானேன்னா நான் யோசிச்சேன். அது 1000 தான் கட்சி கூட்டமா இருந்தாலும் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல உங்களுக்கு மக்கள் மேலதான் கோவம் வந்துச்சா? எனக்கு 2 பேர் மேலேயும் கோவம் வந்துச்சு.
விஜய் மேலேயும் கோவம் வந்துச்சு. ஏன் லேட்டா போனாரு? முதல் கோவம் விஜய் மேல தான் வந்துச்சு எனக்கு அதிகமா. ஏன் லேட்டா போன? சரி போகாம தான் விட்டுருக்கலாம்ல, அடுத்த கூட்டத்துல பாத்துக்கிறாங்க, அப்படியே கலைஞ்சு போக சொல்லுங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. போலீஸ்காரங்களாவது ஆண்கள் தனியா பெண்கள் தனியா குழந்தை வச்சு தனியா போங்கன்னா அனுப்பி விட்டுருப்பாங்கல்ல. ஒம்படியா போனீங்க. அப்போ அந்த சம்பவத்தை நான் அதை பார்க்கும்போது எனக்குமே கண்ணீர் விட்டுருப்பேன். நீங்களும் கூட அதை பார்க்கும்போது உங்களுக்கு மனசு வருத்தம் அடைஞ்சிருக்கலாம். அப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு முதன்மையான இடத்துல இருக்கிறாரு, காரணியா இருக்கிறாரு. ஏன்னா விஜய பார்க்க தானே வரான், விஜய பார்க்க தான் கூட்டம் வருது, விஜய் பேசுறத கேட்க தான் வராங்கன்னு நீங்க சொல்றீங்க போது அவர் தான் இஸ் த சென்டர் ஃபிகர். அப்போ அவரால் அதை பார்த்துட்டு நம்மளால ஒரு குடும்பத்தோட 3 உயிர் போயிருக்கே, நம்மளாலன்னா அவரை பார்க்க கூட்டம் தான் அந்த பொருள்ல சொல்ற, தவறா எடுத்துக்க வேண்டாம். அப்போ அந்த வலி வேதனை கஷ்டம் கண்டிப்பா விஜய்க்கு இருக்கும். அப்படி அவர் அழலன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆச்சரியப்படுறதக்க ஒரு விஷயம். அது அழுதிருக்கிறாருன்னு அவங்க சொல்றது உண்மைதான். கண்டிப்பா அழுதிருக்க வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இயல்பான மனிதனா சக மனிதனா நீங்க இருக்கும்போது அந்த வலியை வேணே உங்களுக்கு ரொம்ப உங்களை விட்டு போகாது. இது வந்து காலகாலத்துக்கும் தாவேகாவுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு மரணத்தினுடைய இடத்துல பிறந்த குழந்தை மாதிரியான ஒரு கட்சியை தான் நீங்க மாறி போயிருக்குது. பார்ப்போம். அந்த விஷயத்த நான் வந்து இது பண்ணல, கூட்டு வந்து பேச எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு போயிருக்கணும், அதுக்கு 1008 காரணங்கள் சொல்றாரு. ஆனால் விஜய் அழுதிருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அந்த குடும்பத்துக்கு விஜய் மேல கோபம் இல்லைங்கிறதும் உண்மைதான். அதை நம்ம வந்து வெளிப்படையாவே பேசிடலாம். ஏன்னா அவங்களுக்கு கோபம் இருக்காது, அப்படி கோபம் தான் வெளிப்படுத்தவும் முடியாது. இன்னொன்று அவன் அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய சூழல்ல இல்லை, அவனே இழப்புல இருக்கிறான். என்ன கேட்டிருப்பாங்க, உதவி பண்ணுங்கப்பா, என் பையனுக்கு வேலை வேணும்ப்பா. இப்போ ஒரு கணவனை இழந்த மனைவிக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அவங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை எப்படி படிக்க வைக்கிறது, கல்வி செலவு யார் ஏத்துக்கிறது? அப்ப அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அதுக்கு ஒரு உறுதி கொடுத்துருக்கலாம். ஏன் 40 பேர் 40 வீடு கூட கொடுக்கலாம், விஜய்கிட்ட இருக்கிற காசுக்கு. சொந்த வீடு இல்லையா, நான் வீடு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா விவாதங்கள் நடந்திருக்கலாம், டிஸ்கஷன்ஸ் போயிருக்கும். பட் இதெல்லாம் பிறகு எப்படி கட்சி நடத்த போறாங்கிறதா இப்போ வந்து அடுத்த கட்டமான ஒரு கேள்வி. அதுல இயல்பான அரசியலுக்கு திரும்பிட்டாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இன்றைக்கு வெளியிட்டு அறிக்கை. பாத்தீங்களா, விஜய் கையெழுத்துப்பட்டு வந்திருக்கிற ஒரு அறிக்கை. நெல் கொள்முதல் விவகாரத்துல திமுக அரசை நான் கேள்வி கேட்கணும் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. கொஞ்சம் பார்க்க அதிமுக சாயல் இருக்குது அறிக்கை. ஓகே, திருப்பி ஒரு நார்மல் பாலிடிக்ஸ் வந்திருக்கிறாரு போல தெரியுது. சோ இதுக்கிடையில வந்துட்டு அந்த கட்சியை சார்ந்தவங்களே, தமிழக வெற்றி கழகத்துல இருக்க அந்த கட்சியை சார்ந்தவங்களே வந்துட்டு அவர்கிட்ட வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் சில விஷயங்கள் சொன்னாங்க. உங்களுக்கு வந்துட்டு பனையூர் பண்ணையார்ன்ற ஒரு பேர் இருக்கு, அதை பிரேக்கப் பண்ணணும்னா நீங்க வந்துட்டு அங்க போகாதீங்க, அங்க போங்க, அந்த போய் மக்களை வந்து மீட் பண்ணுங்க, இங்க யாரையும் வர வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கட்சியில இருந்து எல்லாருமே நான் எங்க விஜய் பண்றது பிடிக்கல, அவர் வந்துட்டு அவர் இஷ்டத்துக்கு மத்தவங்க பேச்சு கேட்டுதான் பண்ணிட்டு இருக்காரு, நாங்க அந்த கட்சியை விட்டு வெளில போறோம்னு ஒரு சில தொண்டர்கள் வெளியில வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா இருக்குமா? இல்ல சோசியல் மீடியாக்கள்ல வந்து பார்க்கும்போது அந்த கட்சியினுடைய தீவிரமான ஆதரவாளர்களே திரு விஜய் அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. வெளியே போறாங்களான்றது தெரியாது, கோரிக்கை வந்து நான் வெளிப்படையாவே நான் பார்த்திருக்கிறேன். என்னன்னா, ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இவங்க 3 பேரும் கட்சியில என்ன வேணா பொறுப்புல இருக்கட்டும், முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம், முடிவெடுக்கக்கூடிய அறிவு இப்படினால யாருக்கிட்ட இருக்கணும்? ஒரு தலைவருக்கு தான் இருக்கணும். தலைவர்கிட்ட தான் இருக்கணும், தலைவருக்கு தான் இருக்கணும். ரெண்டுமே தலைவர்கிட்ட தான் இருக்கணும், தலைவருக்கு இருக்கணும், தலைவருக்கு. அப்போ இது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்த்திருப்பீங்க. எதுக்கெடுத்தாலும் புஷி ஆனந்த சொல்றது, அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி சொல்றது, ஆதவஜான் சொல்றது மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நீங்க பொத்தி பொத்து வளர்த்த புள்ள மேகலை அப்படிங்கிற மாதிரி உங்களை பொத்தி பொத்தி வளர்க்குறாங்களோன்னு சந்தேகம் வருது. வெளியிலேயே தலை காட்ட மாட்டாருப்பா, வெளியிலேயே வரமாட்டாருப்பா அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கும்? நீங்க இந்த விவகாரத்தை நான் வந்து தவறான நோக்கத்துல சொல்லல, இந்த விவகாரத்தை பயன்படுத்தியாவது தாவேகா எவ்வளவு பேர் கட்சியா மாறி இருக்கணும் தெரியுமா? உண்மையிலேயே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, இது நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு களத்துல இறங்கி கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணி அடுத்தடுத்த அரசியலுக்கு இந்த 1 மாத காலம் எவ்வளவு அரசியல் நிகழ்வுகள் நடந்துச்சு தெரியுமா? எவ்வளவு விஷயங்கள் போயிடுச்சு தெரியுமா? அதெல்லாம் நீங்க கையில் எடுத்து பேசி இருந்திருக்கணும். ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க மாறிட்டீங்க. காரணம் நீங்க தான். இந்த மாதிரியான இன்ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்கு நான் வந்து திரும்ப திரும்ப ஜான் ஆரோக்கியசாமி தப்பா இருக்காருங்க, அப்புறம் புஷியானந்த் தப்பா இருக்காருன்னு சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு முட்டாள் நான் கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, முதலமைச்சரை சொல்லுவாங்க, அந்த முதலமைச்சர் நல்லா தாங்க இருக்கிறாரு, அதிகாரிகள் தாங்க சரி, தப்பு இல்ல. இந்த கூட இருக்கிறாரு பாருங்க, அவர் PA தினேஷ், அவர் தாங்க சரியில்லை. எப்ப தினேஷ் இருக்கணுமா, ரமேஷ் இருக்கணுமா, சுரேஷ் இருக்கணுமா, எடுக்க வேண்டிய முடிவு யார்கிட்ட பாருங்க? முதலமைச்சர் தானே பாருங்க. அப்போ புஷி ஆனந்த் சொல்றதை கேட்கணுமா,
இல்ல ஜான் சொல்றதை கேட்கணுமா? டே 2 பேரும் இங்க வாங்கடா நான் சொல்றதை கேளுனா ஒரு தலைவர் சொல்லணுமா? ஒரு தலைவர் தான் அவர்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அப்போ திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களோ, ஐயா புஷி ஆனந்த் அவர்களோ, ஐயா ஆதவர்ஜனா அவர்களோ 1000 கருத்துல வச்சிருக்கட்டும், சொல்லட்டும், முடிவை விஜய் தான் எடுக்கணும். ஆனால் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாதன் காரணமாக முடிவை அவர் எடுக்கவில்லை அப்படிங்கிற செய்தி தான் அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், நான் உறுதிப்படுத்தி அதிகம் பேசல. அவர் முடிவு எடுக்கல அப்படிங்கிற செய்தி அதிகமா பரவுது. காரணம் பிகாஸ் there is no transparency. அப்ப அதுக்கு யார் முற்றுப்புள்ளி வைக்கிறது? அந்த கட்சிய இப்ப வரைக்கும் டிபேட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஊடகங்கள் நீங்க பாத்தீங்கல்ல, எவ்வளவு டிபேட்ஸ் நடக்குது. டெய்லி ஒரு டிபேட் நடத்துறாங்க. விஜயை பத்தி விஜயை தவிர மிச்சம் எல்லாரும் பேசிட்டான். ஓகேவா? டிபேட் நடக்குது இல்ல, ஒரே ஒத்த டிபேட்ல விஜய் கட்சிக்காரங்க யாரா உட்காந்துருக்காங்களா? நேற்று வரைக்கும் பாருங்க, முஸ்தபா விஜய் ஆதரவாளர், இன்னொரு தம்பி ஒருத்தர் விஜய் ஆதரவாளர், இன்னொரு ஆளு தாவேக்கு ஆதரவாளர், அரசியல் விமர்சகர். என்னங்கடா எல்லாரும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் வெளியில வராங்க. என்னது மீடியால டிபேட்டுக்கு கூட உட்கார்ந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, வர மாட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி மனநிலை நீங்க செயல்பட்டு? நீங்க இதை இப்படி வேற மாதிரி பார்க்கலாம் இல்லையா? இதுவும் ஒரு அரசியல் தந்திரமா கூட இருக்கலாம் இல்லையா? ஒரு மாசம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், நம்மள பத்தி மக்கள் பேசுறாங்களா, எதிர்கட்சி பேசுறாங்களான்ட்டு. இது கூட ஒரு அரசியல் வியூகமா இருக்கு. இது பேர் தந்திரம் இல்ல, பயந்து நடுங்கி அஞ்சி ஒடுங்குவது. இது பேர் தந்திரமே கிடையாது. அப்படி இல்ல, இந்த ஒரு மாசத்துல வந்து பேசாத மீடியாக்களே கிடையாது. தாவேக்காவை பற்றியும் விஜய் பத்தியும் பேசாத மீடியாக்களே கிடையாது. விஜய் மாதிரி ஒரு ஆள் ஆரம்பிச்சு யாருமே பேசுவாங்க தான் செய்வாங்க, பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா, உங்களை பத்தி பாசிட்டிவா பேசுறாங்களா நெகட்டிவா பேசுறாங்களாங்கிறதா முக்கியம். சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எவரி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டின்னு சொல்லுவான். அதை விட்டுருங்க, அவங்க தனி கேட்டகரி, அவங்க நம்ம போக தேவையில்ல. பாலிடிக்ஸ்க்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்க மேல ஒரு பாசிட்டிவ் இமேஜ் இருக்கணும். ஒரு மாசம் ஆச்சு 40 போனவங்க இருக்கு, வெளியே வந்தானா பத்தி ஆனாவது அப்படின்னு தான் மக்கள் பேசிக்கிட்டு இருப்பான். நான் சொல்றது புரியுதா? கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறவங்க மேல பாசம் இருக்கு, அன்பு இருக்கு, அதெல்லாம் தனி. 40 போனவங்க கட்சிக்காரன் ஒருத்தன் பேச நான் என் டிவின்னு கேட்பான். ஒருத்தரும் பேசல. ஏன்னா பேச அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. என்னங்க, அதாவது வருத்தம் வலி வேதனை இருக்கத்தாங்க செய்யும். முதல்ல ஒருத்தனை சொசைட்டியை ஃபேஸ் பண்ண வரணும். நீங்க ஒருத்தர் 16ஆவது நாள் காரியம் முடியணும், அதான் தமிழர்கள் மரபுன்னு அவர் ஒரு பக்கம் உருட்டுறாரு. சரிங்க, 30 நாள் ஆகி போச்சுங்க. 30ஆம் நாள் காரியம் முடிஞ்சு 30ஆவது நாள் வந்து அவர் பேசுறாரு. அக்டோபர் 27 தான் ஐயா விஜய் அவர்கள் பேசுறாரு. அதுவும் எந்த விதமான அறிக்கை கிடையாது, ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. என்ன பேசினாரு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? தெரியாது. பாதிக்கப்பட்டவங்க போய் பேசி அவங்க சொன்னதுனாலதான் நமக்கு தெரியும். அதுவும் நமக்கு தெரியாது. நான் இதெல்லாம் ஒத்துந்திருக்கவே மாட்டேன். அழுதாருன்னு அசம்ஷன் பண்ணிக்கலாம். அழுதுருப்பாரோ, பேசிருப்பாரோ, காலைல விழுந்திருப்பாரோ. இந்த பாரோ ஊரோகெல்லாம் இங்க வேலை கிடையாது. பாலிடிக்ஸ் வந்துட்டியா, டைரக்டா நெத்தி டு நெத்தி, பாயிண்ட் டு பாயிண்ட் பேசணும், உட்காரணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும், போய்கிட்டே இருக்கணும். எதை பத்தியும் கருத்து இல்லை, நான் எதை பத்தியுமே பேச மாட்டேன், நானா தான் சொல்லுவேன், ஊடகம் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு பேசுறதுங்கிறது நீங்க சொல்ற மாதிரி வந்து அது வியூகமோ, அது வந்து ஒரு வல்லாண்மையோ கிடையாது. அது பேர் அறியாம புரியாம அதுல இருக்குது கட்சி. அதுல இருந்து மீண்டு வரணும்னா ஓப்பனா கிரவுண்டுக்கு இறங்கணும். அப்படின்னா இப்படிதான் அவங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சார், உங்களுடைய டைம் எங்களுக்கு ஒதுக்கி பலதரப்பட்ட கருத்துக்களை எங்களோட நான் ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றிமா.